ஓம் 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 கம் கணபதயே நமः. ஓம் சம் சரஸ்வத்யே நமः. ஓம் கும் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதே பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामि मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी. ओम शांति शांति शांति. आनो भद्राः कृतवो इन्द विश्वतः. यदा यदा हि साधूनां दुःखं भवति दानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ओम ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणिका त्वधन्या सर्वोपकारकरणाय सदार्धचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवि नमोऽस्तुते. सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि एवमेव त्वया कार्यम् अस्मद्वैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि तुष्टाः तुष्टादुकामान् सकलानभीष्टान्. त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताह्यां श्रेधां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं பரமானந்தம் சத்குரும் பிரணதுஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் குரு மகான்களுடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது ஸ்ரீதேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மா இது ஸ்ரீதேவி மகாத்மியம். அதாவது சண்டிகா பாராயணத்தினுடைய முன்னே இருக்கக்கூடியதான நவாங்கங்களில் 5 அங்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ 6வது அங்கமான ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதான ஸ்தோத்திரத்தை ஜெபம் செய்து அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹிருதய ஸ்தோத்திரம் என்றால் என்ன? இதயம் என்றால் சென்டர் ஆஃப் த பாடின்னு எல்லாருக்கும் தெரியும். இதயம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். இதயம்தான் எல்லாத்தினுடைய ரகசியமும் பரஸ்யமும். இதயம்தான் எல்லாத்துக்கும் தாங்கும் தடலமாக இருக்கிறது. இதயம் நின்றுவிட்டால் பிராணன் வெளியே போய்விடும். உடனடியாகவே ஜீவாத்மாவும் வெளியே போகும். அதனால இதயம் ரொம்ப முக்கியம். இதய துடிப்பு பிறவியினுடைய ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. இதயத்தில் தான் சர்வத்தையும் பிரதிஷ்டை செய்திருக்கார்கள். ஆத்மாவை மட்டும் ஆத்மாவில் பிரதிஷ்டை பண்ணி மற்ற 36 தத்துவங்களையும் இதய பத்மத்துக்குள்ள பிரதிஷ்டை செய்திருக்கார்கள். சக்கரங்களில் ஸ்ரீ சக்கரம், அதாவது சக்கரராஜம் என்று தெரியப்படக்கூடியதான ஸ்ரீ சக்கரத்தினுடைய பிந்து ஸ்தானம் தான் இதய பத்மம். ஒரு சக்கரத்தில் ஒரு பிந்து, சென்டர் ஆஃப் த பாயிண்ட், அந்த பிந்து எப்படியோ எவ்வளவோ முக்கியத்துவமோ அதுபோல தான் ஸ்தோத்திரங்களில் இதயம் என்கிறதான ஹிருதய ஸ்தோத்திரம் பரம முக்கியமாகிறது. இதற்கு ஏன் ஹிருதய ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்கள் என்றால், பராசக்தி யார், எப்பேற்பட்டவள், ஆனா பெண்ணா, எங்கே இருக்கக்கூடியவள், எப்படி இருக்கக்கூடியவள், எந்த ஆற்றலை படைத்தவள், என்னெல்லாம் செய்கிறாள் என்கிறதான சர்வ சத்தியத்தையும் உணர வைக்கக்கூடியதான ஒரு மகா ஸ்தோத்திரம் இந்த இதய ஸ்தோத்திரம். மார்க்கண்டேய மகர்ஷி அதுக்கு ரிஷியாக இருந்து அனுஷ்டுப் சந்தஸில் இது அமைக்கப்பட்டு சண்டிகா பரமேஸ்வரியவே தேவதையாக வைத்து சொல்லுகின்றதான மந்திரம். ஓம் அஸ்ய ஸ்ரீ சண்டிகா ஹிருதய ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய மார்க்கண்டேய ரிஷி அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ சண்டிகா தேவதா. ஹாம் பீஜம் ஹ்ரீம் சக்தி ஹ்ரூம் கீலகம் ஸ்ரீ சண்டிகா பிரசாத சித்தர்த்தே ஜபே விநியோகः. ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் என்கிறதான பீஜாட்சர மந்திரங்களை வைத்துக்கொண்டு ஷடங்கன்யாசத்தை செய்ய வேண்டும். அங்கன்யாசம், கரன்யாசம். அடுத்ததாக தியானம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வ மங்களங்களுக்கும் மங்களத்தை செய்யக்கூடியதான சிவையானவள், சிவனும் சக்தியும் சேர்ந்ததான பராசக்தி, அதுதான் சிவை, சிவா. ஸ்ரீலிங்க சப்தத்தில் சிவே அப்படின்னு சொல்லுகிறார். சர்வார்த்த சாதிகே, சர்வவிதமான அர்த்தங்களையும் சாதித்து கொடுக்கக்கூடியவள்
அல்லது சாதிச்சவள். சரண்யே திரம்பிகே கௌரி, 3 தாயார்களுக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள், 3 உலகங்களுக்கும் நாதியாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான கௌரி வெண்மையாக அல்லது சொர்ண வர்ணத்தில் இருக்கக்கூடியதான தாயாரான பராசக்தியிடம், நாராயணியாக உன்னை நான் பார்த்து உனக்கு என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண நமஸ்காரம் கிடையாது, சரண்யம். நான் உனக்கு சரணாகதி அடைந்து என்னையே உனக்கு சமர்ப்பணம் செய்து விட்டிருக்கேன் அப்படிங்கிறதான தியான மந்திரம். அடுத்ததாக பிரம்ம உவாச்சா, பிரம்மதேவன் சொல்லுகிறார். பிரம்மதேவர் தான் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மார்க்கண்டேய ரிஷி தன்னுடைய சீடர்களானவர்களுக்கெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை எடுத்து சொல்லுகிறார். அவர்கள் பரம்பரையாக சொல்லி 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 வந்ததுதான் நாம் இப்பொழுது கேட்கிறோம். ஸோ இதனுடைய பாரம்பரியம் அல்லது இதனுடைய மகத்துவம் என்பது ரொம்ப பெருசு. அதாத சம்பிரபக்ஷ்யாமி விஸ்தரேனா யதா ததம் சண்டிகா ஹிருதயம் குஹ்யம் ஸ்ருணுஷ்வைகாக்ர மானசகா. ஏகாகிரமான மனசோட நான் சொல்லித்தரக்கூடியதான இந்த பரவ ரகசியமும் அதே நேரத்தில் பெரிய ஆற்றல் சக்தி படைத்ததுமான பராசக்தியினுடைய ரகசிய ஸ்வரூபத்தை நான் வர்ணனை செய்கிறேன். பயபக்தி சத்தையோட ஏகாகிர சித்த மனசோட இதை நீ கேட்டு தெரிந்து கொள்வாய் அப்படின்னு மார்க்கண்டேய மகர்ஷிக்கு பிரம்மதேவர் உபதேசம் செய்கிறார். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஜெய ஜெய சாமுண்டே சண்டிகே த்ரிதச மணிமகுடகோடீர சங்கட்டித சரணாரவிந்தே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி மகாஹிகிருதாபரணே பைரவரூபதாரிணி பிரகடித தம்ஷோக்ரவதனே கோரே கோரானனே ஜ்வலஜ்வலஜ்வாலா சஹஸ்ர பரிவ்ருதே மகாட்டாட்டஹாச பதரீகிருத திக்ஹந்தரே சர்வாயுதபரி பூர்ணே கபாலஹஸ்தே கஜாஜினோத்தரீயே பூதவேதாள பிருந்த பரிவ்ரதே பிரகம்பித தராதரே மதுகைடப மகிஷாசுர தூம்ரலோச்சன சண்டமுண்ட ரக்தபீஜ சும்பனிசும்பாதி தைத்ய நிஷ்கண்டகே காளராத்திரி மகாமாயே சிவே நித்தே இந்திராக்னி யம நிர்யதி வருண வாயு சோமேஷ பிரதான சக்தி பூதே பிரம்ம விஷ்ணு சிவஸ்துதே திரிபுவனாதாராதரே வாமே ஜேஷ்டே த்ர்யம்பிகே ரௌத்ராம்பிகே பிராமி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி சங்கினி வாராஹீந்திராணி சாமுண்டா சிவதூதி மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதீதி ஸ்திதே நாதமத்தியஸ்திதே மகோக்ர விஷோரத பணாமணிகடித மகுட கடகாதி ரத்ன மகாஜ்வாலாமாய பாதபாஹு தண்டோத்தமாங்கே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஜெய ஜெய சாமுண்டே. ஓம் என்றால் பிரணவ மந்திரம், எல்லாருக்கும் தெரியும். அகார உகார மகாரம் சேர்ந்ததான பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்தில் திருபிரம்மாதிகள் அல்லது பஞ்சபிரம்மாதிகள், திருசக்திகள், இந்த பிரபஞ்சம் 36 தத்துவங்கள், 224 புவனங்கள், லட்சக்கணக்கான பிரம்மாண்டங்கள், இதையெல்லாம் இயக்கக்கூடியதான மகாசக்தியினுடைய ஒலிக்கு பேரு தான் ஓம். இந்த பிரம்மாண்டம் சுழலுகின்ற நேரத்தில் என்ன ஒச்சையை உருவாக்குறதோ, எந்த துவனியை உருவாக்குறதோ அந்த துவனிக்கு பேரு தான் ஓம். இந்த பிரபஞ்சத்தில் முதலாக தோன்றதான ஒரு ஒலி எதுன்னு கேட்டால் அதுக்கு பேரு ஓம். பிரபஞ்சத்திலிருந்து பிரகிருதி தோன்றுகிறது, பிரகிருதியிலிருந்து ஜீவராசிகள் தோன்றுகின்றன. இதையெல்லாம் தோன்ற வைக்கிறதுக்கு கூடியதான ஒரு முக்கிய காரணம் சூரியன், சந்திரன், பூமி. சூரியன் தந்தை, சந்திரன் தாய், பூமி அவர்களுடைய குழந்தை, மகள். அப்ப சூரியன், சந்திரன், பூமி இவர்கள் 3 பேரும் சேர்ந்தாதால் இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதி என்றாலே பிரபஞ்சத்திலிருந்து உற்பத்தியாகி வந்திருக்கக்கூடியதான பொருட்கள், வஸ்து அல்லது வசு, அது எல்லாமே பிரகிருதி சம்பந்தமானது. வசு, ருத்ர, ஆதித்தன் அப்படிங்கிறதான 3 தத்துவங்களுக்குள்ளதான் அனைத்து தேவாதேவர்களும், அரக்கர்களும், கோரர்களும் எல்லாரும் இதுக்குள்ளதான் வரா. வசு என்றால் பிரம்மா, ருத்ரன் என்றால் உருத்ரன், ஆதித்தன் என்றால் விஷ்ணு. பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு என்கிறதான 3 பேர் தான் வசு, ருத்ர, ஆதித்தர்கள். அப்ப வசு என்றால் பிரம்மாவனுடைய சிருஷ்டி பூராவும், ருத்ரன் என்றால் ருத்ரனுடைய சிருஷ்டி பூராவும், ஆதித்தன் என்றால் விஷ்ணுவனுடைய சிருஷ்டி பூராவும். இவ 3 பேர்களும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்கிறதான தொழில்களையும் மாறி மாறி செய்து கொண்டு வருகிறார்கள். இவ பிறவிதான் அழிவுக்கும் காரணம். பிறவி இல்லாமல் போனா அழிவுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த ஹை லெவல் ஃபண்டமெண்டல் பிலாசபி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓங்கார தியானம்
மகர்ஷிகள், மகான்கள், முனிகள் அனைவரும் தியானம் செய்யக்கூடியது இந்த ஓங்கார மந்திரத்தை தான். இந்த ஓங்காரத்திலிருந்து தான் சர்வம் வடிவெடுத்திருக்கு. ஓங்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் தாயந்து யோகினஹ காமதம் மோக்ஷதம் சைவ ஓங்காராய நமோ நமஹ. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன்மா அனுஸ்மரன் யத் பிரயாதித்யஜம் தேகம் சயாதி பரமாம் கதிம். இப்படி பிரணவ மந்திரத்துக்கு அபரிமிதமான அர்த்த வியாக்கியானங்களும் மகாத்மியமும் இருக்கு. பிரணவ மந்திரம் என்கிறதான இந்த ஓங்கார மந்திரத்தை சொல்வதற்கு எந்த நிபந்தனைகளையும் கிடையாது, எந்த ஞானமும் தேவையில்லை. பண்டிதனுக்கும் பாமரனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் அறிவு இருக்கிறவனுக்கும் அறிவு இல்லாதவனுக்கும் அனைவருக்கும் இந்த ஓம் அப்படிங்கிறதான ஒரே ஒரு அக்ஷர மந்திரம் மட்டுமே போரும். இது ஏகாட்சதி என்றதான பெயர். இந்த ஒரு மந்திரம் மட்டுமே போரும். இந்த ஒரு மந்திரம் இல்லாமல் போனால் எந்த மந்திரத்துக்கும் ஜீவனும் இருக்காது, பிராணனும் இருக்காது, மதிப்பும் இருக்காது, உபயோகமும் இருக்காமல் போயிடும். அவ்வளவு மகத்துவம் இந்த பிரணவ மந்திரத்துக்கு இருக்கு. அப்பேற்பட்டதான அகார உகார மகாரம் என்கிறதான இந்த பிரணவ மந்திரத்தை முதலாக சொல்லித்தான் இந்த ஓம் தான் ஹ்ரீம், இந்த ஓம் தான் க்ளீம், இந்த ஓம் தான் ஹ்ரூம், இந்த ஓம் தான் சண்டிகா, இந்த ஓம் தான் சர்வம். இந்த ஓமிலிருந்து தான் சர்வம் உண்டாகிறது. அந்த சர்வமும் ஓமில் தான் வந்து சேர்ந்தாகணும் அப்படிங்கிறதான அத்வைத தத்துவ சித்தாந்தத்தை ஒரு மந்திரமே சொல்லி கொடுக்கறது. அதனால எந்த மந்திரம் தெரியாவிட்டாலும், எந்த மந்திரத்தை உபதேசம் கிடைக்காவிட்டாலும் சும்மா உட்காந்து ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே போரும். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களும் சின்னவங்களும் எல்லாரும் சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஒரு கிம்பதந்தி இருந்து நம்ம பாரத தேசத்துல ஓம் பெண்கள் ஜபிக்க கூடாது, காயத்ரி பெண்கள் ஜபிக்க கூடாது, எல்லாம் ஓரோ காரணத்தோடு தான் இதெல்லாம் சொல்லியிருக்காளே தவிர, இருந்தாலும் மந்திரம் எல்லாருக்கும் உள்ளது. யாருக்கெல்லாம் மனசு இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுக்கு மனசுன்னு உண்டு. மனசுன்னு உண்டுனா மந்திரத்துக்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டவர்கள் தான். மந்திரம் நம்மளுடைய தாயார் தந்தைக்கு சமம், பெற்றோர்களுக்கு சமம்தான் மந்திரமும் மந்திர தேவதையும். அதனால மந்திரத்தை பயபக்த சத்தையோடு ஜபிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு நிபந்தனை இருக்கே தவிர இன்னவன் ஜபிக்கக்கூடாது, இன்னவன் ஜபிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா ஜபிச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு அதனுடைய மதிப்பு மரியாதையை அதை அவமானப்படுத்தாமல் ஜபிக்க வேண்டும். பெற்றோர்களை அவமதிப்பிக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியானாலும் உட்பட முடியாது வாழ்க்கையில். அது மாதிரி மந்திரத்தையும் மந்திர தேவதையும் வித் டியூ ரெஸ்பெக்டோட பயபக்தி ஸ்ரத்தையோட யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த மந்திரம் அவங்களை காப்பாற்றும். இதுதான் இதனுடைய ரகசியம். ஓம் ஐம் அப்படிங்கிறதான மந்திரத்வனியில் இருக்கக்கூடியவள், ஹ்ரீம் அப்படிங்கிறதான மந்திரத்வனி, க்ளீம் அப்படிங்கிறதான மந்திரத்வனி. சரஸ்வதி தேவி, துர்கை, மகாலட்சுமி இந்த வடிவத்துல பராசக்தி தெரியப்படுகிறாள். முதல்ல ஓம் அப்படிங்கிறதான பிரணவத்துல அந்த இதய குகையில பிந்துஸ்தானத்திலிருந்து பலவிதமான உருவமாக அம்பாள் காட்சி கொடுக்கிறாள். தானே தான் எல்லாம் ஆகிவிட்டிருக்கா. எல்லாமாகி இருந்து அந்த ஒன்னிலிருந்தே பலதாக மாறப்பட்டது. இதுக்கு பிரக்கிரியை என்றதான பேர், பிரபஞ்ச விற்பி என்றதான பேர். ஒரு பொருளை நாம் உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பலவிதமான இன்கிரீடியன்ஸ் அதுக்குள்ள இருக்கும், அதில் கண்டென்ட்ஸ். அதற்கு அந்த பொருளை உருவாக்க முடியாது. அந்த அத்தனை பொருள்களும் தான் இந்த உலகத்தில் காணக்கூடியதான நாமம் ரூபம் அதை சேர்ந்தது எல்லாமே. ஆக ஓம் அப்படிங்கிறதான பிரணவாட்சரமாக இருக்கக்கூடியவள், ஐம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரமும் அதனுடைய தேவதையாகவும் இருக்கக்கூடியவள், ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரமாகவும் அதனுடைய தேவதையாகவும் இருக்கக்கூடியவள், க்ளீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரமாகவும் அதனுடைய தேவதையாகவும் இருக்கக்கூடியவள். அதுபோலவே ஹ்ராம், ஹ்ரீம், ஹ்ரூம் இந்த 7 முக்கியமான பீஜாட்சர மந்திரங்கள், ஐம் அதாவது ஓம், ஐம், ஹ்ரீம், க்ளீம், ஹ்ராம், ஹ்ரீம், ஹ்ரூம் அப்படிங்கிறதான சப்த பீஜாட்சர மந்திர ஸ்வரூபத்தை அதனுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியதான உனக்கு ஜெய ஜெய சாமுண்டே, உனக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகட்டும். யாரு நீ? சாமுண்டை, சண்டமுண்டாசுராதிகளை நிகிரகம் செஞ்சதான பரபிரம்ம சுரூபத்தினுடைய பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள், அந்த மகா சாம்ராட்டினுடைய சக்கரவர்த்தினியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி. பிரம்மத்தினுடைய தர்மபத்னி என்பதனால பிராமணி என்றதான பேர் அந்த தேவிக்கு. அப்படி பிரம்மபத்னியாக பராசக்தியான உனக்கு சாமுண்டா என்றதான நாமத்தால நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன். அல்லது சாமுண்டையானவள் சண்டிகே, சண்டிகா தேவியானவளே, திருதச மணி மகுட கோடீர சங்கட்டித சரணாரவிந்தே. திருதசம் அப்படின்றால் 30, 3 10 திருதசம். மணிமகுடம், மணிமகுடம் என்றால் கிரீடம். அதுபோலவே முட்டிக்கு ஒரு கேப் போட்டுருக்காம்பாள். அதுபோலவே பாதத்துல பாதசரத்தை போட்டுருக்காள். எப்பேற்பட்ட தேவி? 30 விதமான மணிமகுடம் கோடி ரத்ன 33 கோடி தேவர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். 33 கோடி தேவர்களுக்கும் அம்பாள் தன்னுடைய கிரீடத்துல ஒவ்வொரு ரத்னங்களுடைய உருவத்துல இடம் கொடுத்திருக்காள்.
அப்பேற்பட்டதான மணிமகுடத்தினால சோபிக்கக்கூடியதான அந்த பராசக்தி ரத்ன சங்கடித சரணாரவிந்தே, அம்பாளுடைய உடம்பு சிரசிலிருந்து பாதம் வரைக்கும் பலவிதமான ரத்னாவரணங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பரசுராமருடைய சித்தாந்தப்படி பரசுராமர் அம்பாளுக்கு 68 விதமான ரத்னாவரணங்களை அம்பாள் அணிந்து கொண்டிருக்காள் அப்படின்னு பேரோட அதை வர்ணிக்கிறார். அப்படி பரசுராமனால சங்கல்பிக்கப்பட்டதான சொல்லப்பட்டதான 68 விதமான ரத்னாபரணங்கள்ல பலவிதமான ரத்னங்கள் மனிதர்களுடைய ஜீவராசிகளுடைய இஷ்ட காமியங்களை பூர்த்தி செய்ய வைக்கக்கூடியதான தகுதியும் சக்தியும் இந்த ரத்னங்களுக்கு இருக்கு. ராதானா அப்படிங்கிறதான 3 அக்ஷரங்களால இந்த ரத்னம் அப்படிங்கிறதான பேர் வந்தது இருக்கு. அப்பேற்பட்டதான ரத்னங்களால சமைக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டதான மணிமகுடத்தை அம்பாள் கிரீடமாக தரணம் செஞ்சு கொண்டு அதன் பிறகு தன்னுடைய கரங்கள் இருக்கக்கூடியதான கங்கணங்கள், பாதங்கள் இருக்கக்கூடியதான கங்கணங்கள், இதில் எல்லாத்துலயுமே இந்த ரத்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதான ஆபரணங்களோல சோபிக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான பராசக்தியினுடைய சரணாரவிந்தம், அம்பாளுடைய அந்த திருவடிகளை பாதபங்கஜங்களை நான் தியானம் செய்கிறேன். பிரபஞ்சத்துல அடிமுடி அப்படி மேலிருந்து கீழ் வரைக்கும், கீழிருந்து மேல் வரைக்கும், ஆதி அந்தியம், ஆத்தியந்தியாதின்னு பேரு. இப்படி சர்வத்திலையும் பிரகாசிக்கக்கூடியதும் பிரகாசிக்காம இருக்கக்கூடியதும் அப்படிங்கிறதா 2 அர்த்தம். சோபிக்கக்கூடியது சோபை இல்லாமல் இருக்கக்கூடியது, அதாவது ஜடம் பொருள் என்று அர்த்தம். சைதன்யமாக இருக்கக்கூடியது அச்சைதன்யமாக இருக்கக்கூடியது. இப்படி சைதன்யமாகவும் அச்சைதன்யமாகவும் சோபிக்கக்கூடியதும் சோபம் இல்லாமல் இருக்கக்கூடியதுமான சர்வத்தினாலையும் அந்த உருவங்களில் எல்லாம் நாமங்களில் எல்லாம் வழியாக இந்த பிரபஞ்சத்துல பராசக்தி பக்த ஜனங்களுக்கு முன்னாடி தோன்றுகிறாள். காரணம் அவர்களுடைய விருப்பம், விண்ணப்பம். இறைவனுடைய எல்லா செயல்களும் சங்கல்பந்தான். இப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்னு பகவான் மனசால் நினைச்சிருந்தாரானால் அப்படி நடந்துவிடும். அதுதான் முக்கியம். அதனால திருதசகோடி மகுடகோடீர சங்கட்டித சரணாரவிந்தே, அப்பேற்பட்டதானுடைய சரணாரவிந்தங்களை நான் தியானம் செய்கிறேன். அது மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான பிரகாசிதமாகவும் அப்பிரகாசிதமாகவும் இருக்கக்கூடியது, சகாரம் நிராகாரம், சகுணம் நிர்குணம், இப்படிப்பட்டதான எல்லா உருவத்திலும் இருக்கிறதான பொருள்கள் அனைத்தும் இந்த சக்தி வடிவமானது. அடுத்ததாக காயத்ரி, காயந்தம் திராயதேதி காயத்ரியாக. காயத்ரி என்பவள் பராசக்தியினுடைய ஒரு உருவம். 3 நேரம் ஜெபம் செய்ய வேண்டியதான மகாமந்திர சுரூபத்துக்கு பேர் தான் காயத்ரி. யாரொருவர் இந்த காயத்ரியை ஜெபம் செய்கிறார்களோ அவர்களை அந்த மந்திர தேவதையானவள் காப்பாற்றுகிறாள். அதனால காயத்ரி என்றதான பேரு வந்தது. 3 விதமான கதி, சர்க்கதி, நிர்கதி, அதோகதி. 3 விதமான கதி சஞ்சாரம். ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து விலகி அதனுடைய சஞ்சாரத்தை தொடர்கிறது. தொடர்ந்து கர்மா அப்படிங்கிறதான தோழன் அல்லது தோழியை சேர்த்து கொண்டு உடம்பு என்கிறதான ஒரு உபாதியில உட்கார்ந்து பலவிதமான சுகபோகங்களையும் இது அனுபவிச்சு கடைசியில நான் பிரம்மமே தான் அப்படிங்கிறத சத்தத்தை உணர்கிறது. பிரம்மம் வேறு நான் வேறு அப்படிங்கிறது இல்லவே இல்லை ஆக்சுவலி சத்தத்துல. ஆனா அஜ்ஞானத்தினால 2ம் 2ஆக தோன்றப்படும். ஆரம்பத்தில் 2ம் 2ஆக தோன்றினா மட்டும்தான் அந்த ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். புதுசாக ஒரு மாணவனை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் உட்காந்துனா அந்த ஆசிரியருக்கு ஒப்பம் சொல்லிக் கொடுக்கறோட ஒப்பம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்து பையனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. வாழ்க்கையில அவன் சிறுவனாக இருந்து சீடனாக இருந்து குரு என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதை படிச்சு கடைசியில ஒரு நாளைக்கு அவர் குருவாவார். இந்த சீடன் ஒரு நாளைக்கு குருவாகி விடுவான். ஆனா பொறுமையோட அந்த பக்தி சக்தியோட அந்த அனுஷ்டானத்தை செஞ்சு வர வேண்டும். அப்படியானா தான் அந்த தத்துவத்தை நம்மளால உணர முடியும். அதனால்தான் காயத்ரி என்கிறதான தேவியை உபாசனை செய்து அந்த தேவியினுடைய சக்தி வடிவமாக அத்தனை தெய்வங்களுக்கும் காயத்ரிங்கிறது உண்டு. இந்த காயத்ரி தான் அவங்களுடைய மூலமந்திரம். அப்படி காயத்ரி தேவியானவள் சாவித்ரி தேவியானவள் சவித்திர மண்டலத்தில் வாசம் செய்யக்கூடியதான தேவி. சவித்திர மண்டலம் என்றால் சூரிய மண்டலம் அல்லது தேஜோ மண்டலம், தேஜோமயமாக இருக்கக்கூடியதான மண்டலம். அப்படி சாவித்ரி தேவியாக இருக்கக்கூடியவள் சரஸ்வதி தேவியானவள். அதாவது சுகம் போகம், முக்தி மோக்ஷம், சத்தியம் அசத்தியம், இப்படி 2 பிரியக்கூடியதான எல்லா விதத்திலையும் இந்த பராசக்தியினுடைய வடிவமே தான் அப்படிங்கிறதான சத்தியத்தை ஒரு சாதகன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படிங்கிறதான 3 தேவிமார்களுடைய உருவத்துல அம்பாள் தோற்றமளிக்கிறாள். மகாஹி கிருதாபரணே, மகாஹி கிருதாபரணே அப்படின்னா சர்ப்பத்தை, மகாகிருதம் அப்படின்னா சர்ப்பம். மகா சர்ப்பத்தை ஆபரணமாக தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சர்ப்பம் என்றால் இங்க காலஸ்வரூபம் என்ற அர்த்தம், காலம் என்றுதான் அர்த்தம். காலத்தையே ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள். பரமேஸ்வரனுடைய கழுத்தில் எப்பவுமே சர்ப்பஸ்வரூபமாக வாசுகி என்றதான பேர்ல தெரியப்பட்டா கூட அந்த சர்ப்பஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் சக்தியே தான்.
இன்றும் பாரத தேசத்துல சர்ப்பத்தை எல்லாருமே தேவி ரூபத்துல சர்ப்ப நாகமாதாங்கிறதான உருவத்தில் தான் வழிபட்டு வருவார்கள். அதனால மகாஹி கிருதாபரணி அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாழ்ந்ததான சர்ப்பத்தை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள். எப்பேற்பட்டவளோ அந்த சக்திக்கு என்னுடைய நமஸ்காரம். பைரவ ரூபதாரிணி, பைரவனுடைய உருவத்துல தாரணம் செய்தவள், வெளியே வந்தவள், தன்னை பிரகடனமாக்கினவள். பைரவர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சங்கல்பம். இந்த தந்திர வித்யா மந்திர வித்யாங்கிறதான சித்தாந்தங்கள்ல பைரவன் பைரவிதான் அவளுடைய தேவதை. பைரவமூர்த்தி பரமேஸ்வரனுடைய கோபத்தினால உருவாக்கி எடுத்ததான ஒரு மகாசக்தி இந்த பைரவன். பைரவனை பரமேஸ்வரன் எதற்காக சிருஷ்டி செய்கிறார் என்றால், பிரம்மதேவனுக்கு 5 சிரசுகள் இருந்தது. அவருக்கு அகங்காரம் கொஞ்சம் ஏறிவிட்டது. தான் சிருஷ்டி சம்ஹாரங்கள் எல்லாத்துக்குமே காரணமானவன் அப்படிங்கிறதான எண்ணம் அவருக்கு ரொம்ப அதிகரித்து விட்டது. அதனால பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் கொஞ்சம் கூட மதிக்காம தன் இஷ்டத்துக்கு எது வேணா செய்யலாம் அப்படிங்கிறதான ஒரு செல்ஃப் டிக்ளேர்டு அத்தாரிட்டியாக அவர் கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஒரு புத்தி மோசம் கொடுத்து பாவம். எல்லாருக்கும் பிரதான பிரச்சனை தானே இது. அந்த அகந்தையை, அந்த அரகன்ஸ், அந்த அகங்காரத்தை தீர்க்கறதுக்கு பரமேஸ்வரன் முடிவு கட்டி விட்டார். குருவுக்கு சீடனை சிக்ஷனம் செஞ்சு கொண்டு வருவதுதான் குருவனுடைய பிரதம கர்த்தவியம். சிஷ்யன் ஏதாவது தப்பு பண்ணார், குழந்தைகள் தப்பு பண்ணார்களானால் அவர்களை தண்டித்து சாமம் தானம் வேதம் தண்டம் அப்படிங்கிறதான வழிமுறைப்படி அவர்களை நல்லவர்களாக்கி மாற்ற வைக்க வேண்டும். இது அவருடைய கடமை. அப்படி செய்யாமல் போனால் அவன் அண்ணா அல்லது லீடர் அல்லது குரு அல்லது தாய் தந்தை அப்படிங்கிறதான ஸ்தானத்துக்கு யோகியதை இல்லாமல் ஆகிவிடுவார்கள். பரமேஸ்வரன் தான் அனைவருடைய சீஃப். அனைத்து தேவாதி தேவன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த பரமேஸ்வரன் தான் எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர், மகாதேவன். அதனால பிரம்மதேவனை ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும். அவருக்கு இந்த 5வது தலை தான் ரொம்ப அதிகமா படுத்துறது. பரமேஸ்வரனுக்கு 5 தலை இருக்கு, எனக்கு 5 தலை தான் இருக்கு அப்படின்னு விஷ்ணுவை ரொம்ப ஏளமாக பேசுவார். உனக்கு ஒரே ஒரு தலை தான் வச்சுருக்காய் நீ, இப்படி எல்லாம் ரொம்ப தேவைக்கு மேல பேசுறதுனால அவர் 5வது தலையை கிள்ளி எடுக்க பிளான் பண்ணிட்டார். அதுக்கு பைரவனை சிருஷ்டி பண்ணி இந்த பைரவன் அனுப்புறார். பிரம்மனுடைய 5வது தலையை கிள்ளி எடுத்துன்னு வந்துடும். அப்படி மேல் நோக்கி இருக்கக்கூடியதான பிரம்மனுடைய அந்த சிரசை கிள்ளி எடுத்துன்னு வந்துட்டார். அது அவருடைய கையிலே ஒட்டின்னு கொடுத்தது பிரம்மஹத்தியா பாவம் ஆகிவிட்டது. அந்த பிரம்மஹத்தியா பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக மகாலட்சுமியிடமிருந்து விசாலாட்சியான பார்வதி தேவியிடமிருந்து பிக்ஷை வாங்கி அதை அப்பிரத்யட்சமாக்கிறார். அந்த பிரம்மஹத்தியா பாவத்தை போக்கிக் கொள்கிறார் பரமேஸ்வரர். அப்போ தன்னுடைய கோபத்தினால உருவாக்கினதான ஒரு மூர்த்தி தேவதை தான் இந்த பைரவர். பைரவர்கள் 8 பேர், அஷ்டபைரவா அப்படின்னு பேரு. அந்த 8 பைரவர்கள்ல காலபைரவர்ங்கிறது ஒருத்தர் செப்பரேட் செக்ஷன், பைரவர் அப்படிங்கிறது இன்னொருத்தர். காலபைரவன் காலத்தினுடைய கதி விகதிகளை எல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடியவர். அஷ்டபைரவர்கள் அசிதங்கர், ரூரு, சண்டா, குரோத பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், விஷண்ண பைரவர், சம்ஹார பைரவர் அப்படின்னு 8 விதமான பைரவ மூர்த்திகள் இருக்கா. அப்படி பைரவர்களுடைய உருவத்துல பைரவ ரூபதாரிணி, பைரவனுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டவள். இதே பைரவர் காசி கஷேத்திரத்தை கட்டி காப்பாத்தி வரக்கூடியவர் பைரவர். காசி கஷேத்திரம் தான் முதல் நகரம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல. வாரணா அசி அப்படிங்கிறதான 2 நதிகள் சங்கமிக்கக்கூடியதான இடம். அதனால இதுக்கு வாரணாசி என்றதான பேர் வந்தது. மகாவிஷ்ணு பகவான் அங்க உட்கார்ந்து தபம் பண்ணி இருக்கார். இந்த காசி மாநகரம் என்பது பூலோகத்தில் இடிக்காம கொஞ்சம் மேல இருக்கக்கூடியதான ஒரு உலகம் அப்படின்னு நம்ம புராண கதைகள் எல்லாம் வியாக்கியானம் செஞ்சிருக்கார்கள். காசி எப்பவுமே 24 மணி நேரம் ஜொலிச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். இரவு இல்லாதது வாராணம் அசி, இரவு இல்லாத இடம். அங்க எப்பவுமே சைதன்யம் மட்டுமே இருக்கக்கூடியது. சிவபார்வதி பிரத்யட்சமாக அந்த இடத்துல வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதான சங்கல்பம், திட நிச்சயம் பக்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. அப்பேற்பட்டதான பைரவர் காசி கஷேத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கார். பராசக்திக்கு எப்பவுமே கூட சேனாதிபதியாக எப்பவுமே அம்பாள் கூடவே இருக்கக்கூடியவர் பைரவர். அவருடைய தர்மபத்னி ஸ்தானத்தில் பைரவிங்கிறதான நாமத்திலே அம்பாள் தெரியப்படுகிறார். அப்படி பைரவ ரூபதாரிணியாக இருக்கக்கூடியவள். அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் வியாக்கியானங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த ஹிருதயஸ்தவத்தில் இருக்கு. அடுத்ததாக ஜுவல ஜுவல ஜுவாலா சகஸ்ர பரிவிருதே, ஜுவல ஜுவல ஜுவாலா, ஜொலிக்கக்கூடியதான ஜுவாலகள். அக்னி பகவானுக்கு 3 பாதங்கள், சப்த ஜிஹ்வம், 7 நாக்குகள் எல்லாம் இருக்கக்கூடியவர் ஒரு அக்னி பகவான். 3 விதமான முக்கியமான அக்னிகள் இருக்கு. ஆவகனியாக்னி, தாட்சணாக்னி, கார்கஸ்தக்னி அப்படிங்கிறதான 3 அக்னிகள் சுரூபமாக இருக்கு. இந்த 3 அக்னிகளும் சேர்ந்தா போல ஜொலிக்கக்கூடியதான தன்மை சக்தி. 3 அக்னிகள் 3 விதமான சாதனங்கள் வழியாக மனிதர்கள் பஞ்ச யத்னங்களை செஞ்சு வருகிறார்கள். அப்பேற்பட்டதான ஜுவல ஜுவல ஜுவாலாவாக அது சகஸ்ர பரிவிருதே, அது 1000 விதத்துல. அப்ப ஜுவலம் 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 3000 டைப், 3000. இந்த 3 விதமான அக்னிகளால
பரிபிரதமானவள், சேவிக்கப்பட்டவள் எல்லாம் அந்த உருவத்தில் இருந்து யாகயத்னாதிகள் ரிக்வேதத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் யாகயத்னாதிகள், மந்திரங்கள், ஸ்தோத்திர வடிவங்கள், செய்ய வேண்டியதான வழிமுறைகள் எல்லாம் எதிர்வேதத்தில் சொல்லியிருக்கு. இப்படி ஜுவலா அப்படிங்கிறது ரிக்வேதம், எதிர்வேதம், சாமவேதங்கிறதான 3 வேதங்களுக்கும் சமம். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியதான மூன்று தத்துவங்கள் என்னெல்லாம் இருக்கோ, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், நேற்றென்று நாளை, பூர்வ ஜென்மம், இந்த ஜென்மம், வர ஜென்மம், இப்படி உலகத்தில் சொல்லி இருக்கிறதான என்னெல்லாம் இருக்கோ 3 அதெல்லாம் அந்த உருவத்தில் ஜுவலம் அப்படின்றால் இந்த இடத்துல பிரகாசிதமாக தெரிவிக்கக்கூடியது, ரிவீல் பண்ணினதான பிரகிருதமான சக்தி அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்டதான சக்தி 3 உலகங்களிலேயும் சகசிர பரிவர்தே, இந்த 3 உலகங்களிலேயும் ஆயிரக்கணக்கான கண்களைப் போல பிரகாசிதமாக இந்த பிரபஞ்சத்தில் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான மகாசக்தி யாரோ அவள்தான் இந்த பராசக்தி. மகாட்டகாச பதிரீகிருத திகந்தரே, திகந்தரம் அப்படின்றால் ஆகாசம், பராகாசம், மத்தியாகாசம், பூர்ணாகாசம் அப்படிங்கிறதான ஆகாச வடிவம். அந்த ஆகாச வடிவத்தில் மகாட்டாட்டகாசம் பண்ணுறா தேவி, ஒசத்தி சிரிக்கிறா. இடிமின்னல் வர டைமில் எப்படி அந்த துவனியை நம்மளால் கேட்கவும் அந்த பிரகாசத்தை நம் கண்ணாலையும் பார்க்க முடிகிறதோ, அதுபோலவே பராசக்தியினுடைய இந்த அட்டகாச சிரிப்பு இந்த பிரபஞ்சத்தை பூராவும் நடுங்க வைக்கிறது, அல்லது இந்த பிரபஞ்சத்தை பூராவும் உணர வைக்கிறது. அவேர்னஸை கிரியேட் பண்ணுறாள் தேவி. எப்போ இருக்கா யார் ஒருவன் அம்பாளை மனசால தியானம் செஞ்சு இல்லை பராசக்தி இருக்காள்ங்கிறதான உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறதோ, திரிகால ஞானம் அவனுக்கு உண்டாகிறது, திரிபுவனங்களுடைய ஞானத்தையும் அவன் பெறுகிறான். அம்பாளுடைய அந்த மகாட்டாட்டகாசத்தினால நமக்கு 3 அறிவுகள் உணர்கிறது. நேற்று நாளேங்கிறதான திரிகால ஞானம் நம்மளால் உணரப்படுகிறது அம்பாளுடைய இந்த மகாட்டாட்டகாசம் அப்படிங்கிறதான சிரிப்புனால. அந்த சிரிப்பு என்ன பண்ணுறது அப்படின்னா, போய் அந்த அலை மோதரா மாதிரி எப்படி இந்த சமுத்திரத்தில் வந்து அலைகளை வந்து கரையை நோக்கி வந்து மோதுகிறதோ அது மாதிரி வந்து அப்படியே அடிக்கிறது. எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது ஆகாசம். அந்த எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியதான ஆகாசத்தினுடைய எல்லையை போய் தொடருது. அப்படின்னா பிரம்மாண்டத்துக்கு எல்லை இருக்குது அப்படின்னு இன்னத்த மாடர்ன் சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அம்பாளினுடைய அந்த மகாட்டாட்டகாசத்தினுடைய அந்த துவனி பிரம்மாண்டங்களுடைய அதிர்த்தி வரைக்கும் வந்து மோதரா மாதிரி அங்கே இடிக்கிறது. சர்வாயுத பரிபூர்ணே, எல்லா விதமான ஆயுதங்களாலேயும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவள், எதுக்கும் க்ஷாமம் இல்லை என்ற அர்த்தம். கபாலஹஸ்தே, கபாலத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள், தலையோடு கபாலம் என்றால். கா என்றால் பிரம்மா, பா என்றால் ஜீவன், லா என்றால் சரீரம், அதாவது பூமி, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், அல்லது பிரம்மன் எழுதினதான தலையில் எடுத்து இந்த ஜீவாத்மா இந்த உடம்பு என்கிறதான சரீரத்தை வைத்துக்கொண்டு அது பிறந்த நாளில் இருந்து மறையும் நாள் வரையில் 6 கடுவாக 6 ஸ்டேஜ், சரீரம் வைகிறது இது சரீரகா, ஷட் விதமான 6 விதமாக இது பிறந்து இறந்து போகிற வரைக்கும் 6 ஸ்டேஜஸ். ஷட் ருது தானே நமக்கு உலகத்தில் இருக்குது, 6 ருது தானே இருக்குது உலகத்தில். அதே மாதிரி மாற்றத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியதான் அதுக்கு கபாலம் என்றதான பேர் வந்தது. அந்த தலையோட வந்து கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் தாராதேவி. காளி தாரா, காளி ரொம்ப கோரமானவள், தாராதேவி சௌமியமானவள். அந்த தாராதேவி வந்து ஒரு கபாலத்தை தான் கையில் வச்சுருப்பாள் ஒரு கையில். அதே மாதிரி காளி, பட் காளி கபாலத்தை வச்சுக்கிறதுக்கு விட முண்டத்தை வச்சுட்டு இருக்கா. தலையை பூராமே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தானே தலையை கையில் வச்சுட்டு இருக்கா. கஜானீனோத்தரியம், கஜானனுடைய தோலை உத்திரியமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள். உடம்பு எப்படி போத்திட்டு இருக்கு அப்படி யானையினுடைய தோலினால உத்தரியமாக தனக்கு சாரியாக போட்டு இருக்கக்கூடியவள். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சிவனுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சக்திக்கு உண்டு, சக்திக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சிவனுக்கு உண்டு. ஒரு வித்தியாசமும் இல்லை. சக்தி தான் சிவம், சிவன் தான் சக்தி. பூத வேதாள பிருந்த பரிவிரதே, பூதம் வேதாளம் அவர்களால் சுழலப்பட்டவள். இந்த பூத வேதாளங்கள் எல்லாமே வந்து ஆபிசார கர்மங்களில் உபயோகப்படுத்தக்கூடியதான தேவதைகள். இதெல்லாம் துர்தேவதைகள் ஆக்சுவலி. அப்பேற்பட்டதான பூத வேதாளங்களுடைய உதவியினால பராசக்தி பல விஷயங்களை செஞ்சு வருகிறாள் தேவி. பல பேருடைய பாவத்தை அவங்களிடமிருந்து போக்குறதுக்கு இந்த மூர்த்திகளை எல்லாம் உபயோகப்படுத்தி கொள்ளுகி. பிரகம்பித தராதரே, பிரகம்பிதம் அப்படின்னா அஸ்திர தூணின்னு பேர். இருக்கு அஸ்திரத்தை போட்டு வச்சுக்கிறதுக்கு அந்த அம்பு இருக்கல்வா சரம், அதை போட்டு வச்சுக்கக்கூடியதான ஒரு தோனி இருக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பராசக்தி கணங்கால, அதாவது முட்டியிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடியதான பாகத்தை வந்து இந்த தூணியோட தான் வர்ணனை செய்கிறார்கள். இந்த தூணி எப்படி வடவடவடா நல்லா பியூட்டிஃபுல் அழகாக இருக்கிறதோ, திருடமாகவும் சக்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி அப்பேற்பட்டதான பிரகம்பித தராதரே அப்படின்னு ட்ரெம்பிளிங் அல்லது வாய்லண்ட் 2 விதமாகவும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பிரபஞ்சத்தை இருக்கக்கூடியதான அனைத்து விதமான சவுண்டு, எல்லா விதமான துவனிகளும் ஒலிகளும்
அந்த உருவத்தில் இருக்கக்கூடியவளே. மது கைடப மகிஷாசுர, மது கைடபன் மகிஷாசுரன், தூம்ரலோச்சனன், சண்டமுண்டன், இரத்த பீஜன், சும்பனி சும்பன், இப்பேற்பட்டதான தைத்தியர்களையெல்லாம் நிஷ்கண்டகே, அவர்களுடையெல்லாம் தலையை அறுத்து மாலையாக போட்டுக் கொண்டிருக்கக்கூடியவளே. காலராத்திரி, காலராத்திரி என்பவள் மகாபராக்கிரமியான ஒரு சக்தி, இருட்டு. அந்த சக்தியினுடைய உருவமே இருட்டு வடிவம். அந்த பைரவருடைய வாகனம் ஸ்வா, நாய். எதுக்கு நாயை உபயோகப்படுத்தியிருக்கா அப்படின்னா, பைரவமூர்த்தியே அட்ட கருப்பு, மகாகோர சுரூபம். இந்த நாய்க்கு இருக்கிறதான ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் அதுக்கு கண்ணு ரொம்ப அதிகமாக காணும், பகல் நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக காணும். பகல் நேரம் பார்க்குறத விட பார்வை ரொம்ப அதிகம் சக்தி. 1 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் கூட நாயினால் பார்க்க முடியும். நாயோட கண்ணை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ராத்திரி நேரத்தில். பூனையோட கண்ணை பார்த்தா இந்த இரவு நேரத்தில் எப்படி பளபளபளான்னு இருக்கும் ஒரு அதை மாதிரி. இப்பேற்பட்டதான மகா கோரஸ்வரூபிகளான அரக்கர்களையெல்லாம் நிஷ்கண்டம் பண்ணவள், தலையை சரீரத்திலிருந்து வேறுபடுத்தினவள் நீ. மகாகாளி ஸ்வரூபிணி, காலராத்திரியாக இருக்கக்கூடியவள் நீ. மகாமாயாக இருக்கக்கூடியவள். மாயை என்றாலே பெரிய விஷயம். மகாமாயா, மாயாவுக்கு மாயாக இருக்கக்கூடியவள். சிவே, சிவனுடைய சக்தியானவளே. நித்தே, எப்பவும் இருக்கக்கூடியவளே. இந்திர, அக்னி, யம, நிருதி, வருண, வாயு, ஈசானன், இப்பேற்பட்டதான பிரதான சக்தி பூதே. அதுதான் இந்திராக்னி யமநிர்ரதி வருணவாயு சோமேசான பிரதான சக்தி பூதே. இப்படி அஷ்டதிக்பாலகர்களுடைய ரொம்ப சக்தி ஸ்வரூபமானவள், அஷ்டதிக்பாலகர்களுடைய வடிவத்தில் இருக்கக்கூடியவள். அஷ்டதிக்பாலகர்கள் தான் 8 திக்குகளையும் ஆட்சி செய்கின்றவர்கள். பிரம்ம விஷ்ணு சிவஸ்துதே, பிரம்மா விஷ்ணு சிவர்களால் ஸ்துதிக்கப்பட்டவள். திரிபுவனாதாராதாரே, திரிபுவனங்களையும் தாரணம் செஞ்சிருக்கக்கூடியவள், புவனங்களையும் தாரணம் செஞ்சிருக்கக்கூடியவள். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எது வேணா ஆகலாம். சர்வ உலகங்களையும் தாரணம் செஞ்சிருக்கக்கூடியவள். வாமே, வாமதேவியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தில் இருக்கக்கூடியவள். ஜேஷ்டே, ஜேஷ்டே அப்படி என்றால் மகாலட்சுமி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள். ரௌத்ராம்பிகே, ருத்ரனுடைய சகதர்மிணியாக இருக்கக்கூடியவள். பிராமி மாகேஸ்வரி, கௌமாரி வைஷ்ணவி, சங்கினி, வாராஹீந்திராணி, சாமுண்டா, சிவதூதி, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதீதி ஸ்திதே. அதாவது அஷ்டமாதர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கோம். பராசக்தியினுடைய உடம்பிலிருந்து வந்தவர்கள் தான் அஷ்டமாதர்கள். அதுபோலவே தசமகாவித்யா தேவிமாரும். அப்போ பிராமியாகவும் மாகேஸ்வரியாகவும் கௌமாரியாகவும் வைஷ்ணவியாகவும், சங்கினி என்றால் இங்கே மகாலட்சுமி அல்லது நாரசிங்கி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா தேவி, சிவதூதி, மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி, இப்படி அஷ்டமாதர்களாகவும், அதை தவிர்த்து மகாலட்சுமி மகாசரஸ்வதி உடம்பில் இருக்கக்கூடியவள், அவர்கள் வழியாக உலகத்துக்கு தன்னுடைய உருவத்தை காட்டி கொடுக்கக்கூடியவள். நாத மத்தியஸ்திதே, நாதங்களுக்கு மத்தியமாக இருக்கக்கூடியவள். பிரம்மத்தினுடைய உருவத்தில் நாதம், நாதம் பிந்து கலை. நாதம் பிந்து கலை அப்படின்றால் நாதவும் பிந்துவும் சேர்ந்தாச்சுன்னா அதுக்கு கலை. கலை என்றால் ஜீவன் அல்லது பிராணன் அல்லது ஆத்மா, அதாவது ஜீவாத்மா என்பது உருவாகிறது. அல்லது ஜீவாத்மாவுக்கு நாதவும் பிந்துவும் சேர்ந்தாதான் சரீரம் என்கிறதான உடம்பு கிடைக்கிறது. அதனால அதுக்கு நாத பிந்து ஸ்திதே அப்படின்னு, நாதத்துல பிந்து ரூபமாக ஸ்திதி செய்யக்கூடியவள். மகோக்ர விஷோராக பணாமணி கடித மகுட கடகாதி ரத்ன மகாஜ்வாலாமாய பாத பாகு தண்டோத்தமாங்கே. மகோக்ர விஷோரக பணமாணி அப்படின்னா ரொம்ப அதிகம் விஷத்தன்மை, நஞ்சு இருக்கக்கூடியதான பணங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சர்ப்பாபரண பூஷிதையானவள், சர்ப்பங்களை எல்லாம் தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவள். சர்ப்பம் என்றால் 2 முக்கியமான அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று காலம், காலம்தான் சர்ப்பம். 2 குண்டலினி சக்தி என்கிறதான இந்த ஜீவசக்தி தான் இந்த சர்ப்பம். 3 மனசு, சர்ப்பந்தான். பாம்பு எப்படி வளைஞ்சு போகிறதோ, எதை பார்த்தாலும் அதுக்கு பயமும் உண்டு பயமும் இல்லை. அது மாதிரி மனசு எப்பவுமே இப்படி பதுங்கி போகும். இருக்கிறது இல்லை, எதை பார்த்தாலும் சந்தேக புத்தியோட பார்த்துட்டு போகும். அந்த மனசை ஏகாகிரதையில் கொண்டு வந்து நிஷ்டையோட கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கக்கூடியதான மகாசக்தி பரமேஸ்வரனுக்கு என்பதனால மனசை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான அந்த சர்ப்பம், விஷ சர்ப்பம் பரமேஸ்வரனுடைய கழுத்தில் அசங்காமல் உட்கார்ந்துட்டு இருக்கு. பாம்புக்கு சத்தம் தான் அதனுடைய வழிகாட்டி. எங்க துவனி வருதோ அந்த இடத்த பார்க்கும்போது, பகவான் பரமேஸ்வரனுடைய மனசு என்பது நல்ல நெய் விளக்குல திரி
எப்படி அசங்காமல் நின்று எரிந்து கொண்டிருக்குமோ அது மாதிரி சர்வ காலத்திலையும் பகவான் பரமேஸ்வரனுடைய மனசு ஒரே சித்தத்திலே இருக்கிறது. அதனால் அந்த பாம்பும் அசங்காமல் அப்படியே இருக்கிறது அந்த இடத்துலங்கிறதான சத்தியத்தை தான் இங்கே எடுத்து காட்டுறார். அப்பேற்பட்டதான மகா தபஸ்வினியான பராசக்தி மகோக்ர விஷோரக பணமானி, பயங்கரமான விஷத்தன்மை இருக்கக்கூடியதான பற்களாலேயும் பணத்தினாலேயும் இருக்கிறதான சர்ப்பங்களால கடித மகுட கடகாதி ரத்ன பலவிதமான ரத்னங்கள் நவமணிகள் இதெல்லாம் இந்த சர்ப்பங்களுக்கு அவங்களுடைய மணிகள், மாணிக்கம் என்றதான பேர் இருக்கு. அந்த சர்ப்பத்தினுடைய அந்த மணி பலவிதமான ரத்னங்களை உருவாக்குறது. காலம்தான் பலவிதமான ரத்னங்களை உருவாக்குறது. இன் அதர் வேர்ட்ஸ், அது இல்லைன்னா மனசை யார் ஒருவரால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அவர்கள் இந்த உலகத்தையே ரத்னமயமாக்கி விடுவார்கள். ரத்னம் என்றால் சமத்காரம் இருக்கக்கூடியது, தேஜோமயமான சக்தி சுரூபமாக்கக்கூடியதான தன்மை அப்படிங்கிறதான அர்த்தம். ரத்னங்களால ஆபரணமாக தன்னுடைய உடம்பில பலவிதமான சர்ப்பங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவள் மகாஜ்வாலா மாயா பாத பாகு தண்டோத்தமாங்கே. மகாஜ்வாலம் அப்படின்னா ரொம்ப அதிகம் பிரகாசகிருதமாக இருக்கக்கூடியதான பாதங்களாலேயும், பாகு என்றால் கரங்கள், கரங்களாலேயும் சோபிக்கக்கூடியவள். அம்பாளுக்கு எப்படி இருக்க விரும்பும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடலாம். அதாவது மகாஜ்வாலாமாய பாதபாகு தண்டோத்தமாங்கே, உத்தமமான அங்கங்கள் இருக்கக்கூடியவள் தேவி. ஜொலிக்கக்கூடியதான உத்தமமான அங்கங்கள், சர்ப்பாவரணமாக இருக்கக்கூடியது. காலங்கள் எல்லாமே அம்பாளுடைய ஒவ்வொரு அங்கங்கள் அர்த்தம். எப்பேற்பட்டதான காலங்கள், பலவிதமான காலங்கள் இருக்கல்லோ. ஆனால் முக்கியமான எத்தனை காலங்கள் சொல்லியிருக்கு? ஷட்காலம், அஷ்டயாமம், 8 24 24 மணி நேரத்தில் 8 யாமங்கள் வருது. 3 3 3 வராங்க. அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு 3 விதமான பெண்டிங் இருக்கு. ஒன்று கழுத்து, இன்னொன்று இடுப்பு, இன்னொன்று கால்முட்டி. இது 3 தான் முக்கியமான 3 பெண்டு அல்லவா, 3 ஜங்ஷன்ஸ். அதுபோல மகாஜ்வாலாமயமாக இருக்கக்கூடியதான பாதபாகு தண்டோத்தமாங்கே, பாதங்கள் உடம்பு எல்லாம் இருக்கக்கூடியவள். மகாமகிஷோபரி, மகாமகிஷம் அப்படின்னா மகிஷாசுரனுடைய மகிஷத்துவம். மகி என்றால் பூமி என்றதான அர்த்தம் உண்டு. பூமியில எது முக்கியம் அப்படின்னா பூமியில சுத்தக்கூடியதான மாயை. இங்க மகா மகிஷோபரி கந்தர்வ வித்யாதாராராதிதே, மகிஷாசுர மர்தினியாக இருக்கக்கூடியதான பராசக்தியை கந்தர்வ வித்யாதராதிகளால, கந்தர்வாதிகள் வித்யாதரர்கள் பலவிதமான தேவர்கள் கும்புகள் இருக்கு. அதில் கந்தர்வர்கள் ஒரு கட்சி, அது மாதிரி வித்யாதரர்கள் இன்னொரு கட்சி. கந்தர்வர்கள் சாஸ்திரிய சங்கீதம் கலைகள் இதில் ரொம்ப நிபுணதி இருக்கக்கூடியவர்கள். வித்யாதரர்கள் சர்வவிதமான வேத உபனிஷத்துக்கள் மகாவித்யகள் இதனுடைய எல்லாம் உத்தமர்கள். அதனால்தான் கந்தர்வ வித்யாதராதிகள் அவர்கள் நிறைய பேர் இருக்கா. கிம்புருஷர்கள் இருக்கா, ஹாஹா ஹூஹூ முகஸ்துதா ஏ நமஹா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாஹா ஹூஹூ இருக்கா, நிறைய பேர் இருக்கா அந்த கேட்டகரியில். அப்பேற்பட்டவர்களாலே எல்லாம் போற்றப்படக்கூடியவள், அல்லது அவர்கள் வழியாக எல்லாம் தன்னுடைய சொரூபத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடியவள், அல்லது அப்பேற்பட்டதான தேவாதி தேவர்கள் எல்லாருமே பராசக்தியினுடைய அங்கங்கள் என்றதான அந்த உருவத்திலையும் நாம் இந்த பராசக்தியை பார்த்து கொள்ள வேண்டும். மகாமகிஷோபரி கந்தர்வ வித்யா தராராதிதே நவரத்ன நிதி கோஷே, நவரத்னங்களுடைய நிதியினால அமைக்கப்பட்டதான கோஷம். பலவிதமான நவரத்னங்கள் இந்த பூலோகத்திலையும் பல உலகங்களிலையும் கட்டி கிடக்கிறது. அதே மாதிரியே அம்பாளினுடைய கோஷம், அதாவது கோஷத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. முக்கியமாக சொல்ல போகிறது கேசம். அம்பாளுடைய உடம்பு பூராவுமே நவரத்னங்களால, நவரத்ன நிதிகளால அமைக்கப்பட்டதான உடம்பு. அதுபோல பிரகாசிக்கக்கூடியது. அதுபோலவே பராசக்தியினுடைய அந்த கொண்டை இருக்கே, அது பூராவும் நவரத்னங்களால பதிக்கப்பட்டு ஜொலிக்க வைக்கக்கூடியதான உருவத்தில் அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள். தத்துவஸ்வரூபே, தத்துவங்களுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவள். நிறைய தத்துவங்கள் இருக்கு உலகத்தில் இல்லவா. தத்துவங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா எண்ணித்துக்க முடியாத அளவுக்கு தத்துவங்கள் இருக்கு. மனத்தத்துவம், வாக் தத்துவம், தியான தத்துவம் இருக்கு, யோக தத்துவம் இருக்கு, பலவிதமான தத்துவங்கள் இருக்கு. ஆல் டைப் ஆஃப் பிலாசபி. அதே மாதிரியே வாக் பாணி பாத பாயு பாதாத்மிகே, வாக்கு ஹஸ்தம் அதாவது கரங்கள், பாதம் வயறு உபஸ்தம் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடியதான துவாரங்கள். இந்த 5 முக்கியமான கர்ம இந்திரியங்கள். அதுபோலவே சப்தஸ்பர்ஷ ரூப ரசா கந்தாதி ஸ்வரூபே, சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிறதான தன்மாத்ரா சுரூபமாகவும். இப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்
2 ரூபமாகவும் அதுபோலவே தன்மாத்ரா உருவமானது. இந்த கர்மேந்திரியங்களுடைய ரகசியமான உருவத்துக்கு பேர் தான் தன்மாத்ரா உருவம். அதுதான் சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம். இந்த உருவத்தில் எல்லாம் இருக்கக்கூடியவள். त्वक् चक्षुः சோத்ர ஜிஹ்வா கிராண மகாபுத்திஸ்திதே. त्वक् என்றால் தோல், ஸ்கின். சக்ஷு என்றால் கண்கள். ஸ்ரோத்ரஹா என்றால் காது. ஜிஹ்வா என்றால் நாக்கு. கிராணஹா அப்படி என்றால் மூக்கு. அதை தவிர்த்து மகாபுத்திஸ்திதே, இவங்க எல்லாருமே எதில் ஸ்தாபிதமாக இருக்கா? புத்தியில் தான். அந்த மகாபுத்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அந்த மகாபுத்தி என்பது என்னது? இந்த தொக்கு, சக்ஷு, ஸ்ரோத்ர, ஜிஹ்வ, கிராணம் இவ 5 பேருமா சேர்ந்ததுதான் புத்தி. இப்போ புத்தியோட டெஃபினிஷன் இஸ் வாட்? தொக், சக்ஷு, ஸ்ரோத்ர, ஜிஹ்வா, கிராணா மகாபுத்தி ஸ்திதே. மகாபுத்தி என்பது எது அப்படின்னா, புத்தி எதை வச்சுக்கொண்டு இயக்குகிறது, புத்தி அதனுடைய வேலையை செய்யறது அப்படின்னா, இந்த 5 ஸ்பைஸ் வழியாக, இந்த 5 முக்கியமான தொண்டர்கள் வழியாகத்தான் புத்திக்கு ஆக்ஷன் உண்டாகிறது. அல்லது புத்தி இந்த 5 பேர் வழியாகத்தான் தன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வெளியில சொல்ல வைக்கிறது. அப்போ பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், அது மாதிரி அந்த கரணங்கள், இவங்கள் எல்லாம் வழியாக நாம் எதையெல்லாம் தெரிஞ்சு கொள்கிறோமோ, புரிஞ்சு கொள்கிறோமோ, பார்க்குறோமோ, ரசிக்கிறோமோ, அனுபவிக்கிறோமோ, இது எல்லாமே சக்தியை நாம் உணர்கிறோம். பிரபஞ்ச சக்தியில் பிரச்சண்டாத்மிகையாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரியை நாம் எல்லா விதத்திலையும் உணர்ந்து கொண்டேதான் இருக்கோம் அப்படிங்கிறதான எண்ணம் வரணும், கன்விக்ஷன் வரணும், அக்செப்டன்ஸ் வரணும். அவ்வளோதான் வேணும். ஏன்னா இது எல்லா ஜீவராசிகளும் செஞ்சுன்னு தான் இருக்கு. அப்போ எல்லாருமே தேவி உபாசனையில் தான் இருக்கா. ஆனால் நான் தேவி உபாசனையில் தான் இருக்கேங்கிறத அந்த கன்விக்ஷன், அந்த உணர்வு இந்த மாதிரி சாஸ்திர வடிவத்திலையும், மந்திர வடிவத்திலையும், தந்திர வடிவத்திலையும், எந்திர வடிவத்திலையும், குருவச்சனம் வழியாகவும் புரிஞ்சுண்டு நாம் செயல்பட்டோமானா ஸ்பெஷலான ஒரு பூஜை எதுவும் பண்ண வேண்டாம். நாம் செய்யறது எல்லாமே இறைவன் நம் வழியாக செய்கிறார். நம்மளுடைய உடம்பை பயன்படுத்தி கொண்டு, இந்த கருவியை உபயோகப்படுத்தி கொண்டு, இந்த உபாதி வழியாக, இந்த சரீரம் என்கிறதான உபாதி வழியாக இறைவன் இந்த பிரபஞ்ச பரிபாலனம் செய்து வரார். அதில் நானும் ஒரு எம்ப்ளாயி, அவ்வளோதான். அப்போ பிரபஞ்சத்தினுடைய பெரிய பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் யாரு? சிவசக்திங்கிறதான பராசக்தி. பராசக்திக்கு எத்தனை பேர் வேலை பண்ணுறவா இருக்கா? 84 லட்சம் ஜீவராசிகள், அவங்களுடைய பிள்ளை குட்டிகள். இதை தவிர ஸ்தாவர ஜங்கமத்தில் இருக்கக்கூடியதான பசு, பக்ஷி, மிருகாதி, செடி, கொடி, மரங்கள்ல இருந்து சர்வம் பராசக்தியினுடைய கம்பெனியில எம்ப்ளாயிஸா வேலை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதெல்லாம் எதில் இருக்கு? மகாபுத்தி ஸ்திதே, புத்தியில ஸ்திரதையாக, புத்திய அடிப்படையாக வைத்துக்கொண்டு செயல்படக்கூடியதான இந்த தத்துவங்கள் எல்லாம் உருவமாக இருக்கக்கூடியவள். ஓம் ஐம். ஓம் அப்படிங்கிறதான பிரணவ மந்திர ஸ்வரூபத்தை நிலைநாட்டுகின்றவள். ஐங்கார, ஹ்ரீங்கார, கிளீங்கார ஹஸ்தே. பராசக்தி ஐங்காரம், ஹ்ரீங்காரம், கிளீங்காரம் அப்படிங்கிறதான 3 ஹஸ்தங்கள் இருக்கக்கூடியவள், 3 கரங்கள் இருக்கக்கூடியவள். 4 கரங்கள் தான் பராசக்திக்கு இருக்கு. 3 கரங்கள்ல பராசக்தி ஐம், ஹ்ரீம், கிளீம், இன்னொரு 4வது ஹஸ்தம் இருக்கல்வா, அதுல ஓம். அப்ப அம்பாளுக்கு 4 கரங்கள் இருக்கு என்றால் 4 ஹஸ்தங்கள். அந்த ஹஸ்தங்கள் எதெல்லாம் அப்படி என்றால், ஒன்று ஓம், இன்னொன்று ஐம், இன்னொன்று ஹ்ரீம், இன்னொன்று கிளீம். ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் அப்படிங்கிறதான 4 பீஜாட்சர மந்திரங்களே அம்பாளுடைய 4 கரங்கள். அப்ப அம்பாள் நான் பார்க்கணும், அம்பாள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சொன்னதான், இப்ப வரைக்கும் சொன்னதான் என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் சேர்ந்ததுதான் பராசக்தி. ஆம் குரோம் அக்னேய நயன பாத்ரே. ஆம் குரோம், ஆம் அப்படிங்கிறது பீஜாட்சர மந்திரம். ஆ ம் ரெண்டும் சேர்ந்தது. ஆ என்றால் பிரபஞ்சம், எங்கும் பறந்திருக்கக்கூடியதான மகாசக்தி, வைஷ்ணவஸ்வரூபிணி. அதுல அப்படிங்கிறதான அந்த மகாரத்தை சேர்க்கிற நேரத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறதான அந்த உணர்வு இருக்கல்லவா, அதுதான் சக்தி. பராசக்தியினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் ஒரு சப்தஸ்பர்சரூப ரசகந்தம் வழியாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், அதை விசகலனம் செய்யக்கூடியதான சக்தியும், கைமாற்றம் செய்யக்கூடியதான கிரய விக்கிரயங்களுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது. அப்போ பராசக்தியினுடைய 4 புஜங்கள், 4 கரங்களை பார்க்குற நேரத்தில் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வர வேண்டும்? ஒன்று ஓங்கார ரூபிணி, இன்னொன்று ஐங்கார ரூபிணி, இன்னொன்று ஹ்ரீங்கார ரூபிணி, ஒன்று கிளீங்கார ரூபிணி அப்படிங்கிறதான அதுதான் ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார கிளீங்கார ஹஸ்தே. அந்த ஆம் அப்படிங்கிறதான மந்திரம், குரோம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம், அக்னேய பாத்திரே, ஜொலிக்கக்கூடியதான நெருப்பு சிந்தக்கூடியதான அக்னி பாத்திரங்கள் போன்ற இருக்கிறதான அம்பாளுடைய நேத்திரங்கள். ஆம் குரோம் அக்னேய நயன பாத்திரே. நயனம் என்றால் கண்கள். அந்த கண்கள்ல இருந்து என்ன வெளியே வருது அப்படின்னா, ஆம் குரோம் அப்படிங்கிறதான 2 பீஜாட்சர மந்திர சக்திகள் அக்னி ஸ்வரூபமாக, அக்னிமயமாக, அக்னியை வெளியே துப்பிந்து
அப்படியே நயன பாத்திரங்கள், அம்பாளுடைய 2 கண்கள் வழியாக, அம்பாள் 2 கண்கள் நயன பாத்திரம்னு பேர் இருக்கு. அது எப்பேற்பட்ட நயன பாத்திரம்? ஆக்னேய நயன பாத்திரம், அக்னினால உருவாக்கினதான நயன பாத்திரம். அதில் இருந்து 2 பீஜாட்சர மந்திரங்கள் வெளியே சிதறுகிறது. அப்படி ஆம் குரோம் ஆம் குரோம் அப்படிங்கிறதான ஆம் குரோம் பற்றி நிறைய வியாக்கியானம் பண்ணலாம். இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். அப்போ ஆம் குரோம் அப்படிங்கிறதான 2 பீஜாட்சர மந்திர ஸ்வரூபம் அம்பாளுடைய கண்கள் இருந்து அப்படி ஜொலிச்சு வெளியில் தள்ளிட்டு வருது. அந்த சக்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரவேசயா, அது உள்ள நான் போய் சேர வேண்டும், அது என்னிடம் வந்து சேர வேண்டும். 2 விதம். ஒன்றும் நான் வந்து அம்பாளோட சேரணும், அம்பாள் எங்கிட்ட வந்து அம்பாள் எங்கிட்ட வந்து சேரணுமா? ஆக்சுவலி அது தப்பு. அம்பாள் எங்கிடமே இருக்கா அப்படிங்கிறத அந்த உணர்வு தான் அம்பாள் நம்மிடம் வந்து சேர்றது. நாம் அம்பாளிடம் போய் சேர்றதுங்கிறது என்ன? நாம் பிரயத்தனிச்சு யாக யத்னாதி சாதனாதிகள் எல்லாம் பண்ணி, மந்திர தந்திர அபியாசாதிகள் எல்லாம் பண்ணி 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 நம்மை வந்து நாம் அம்பாளுடைய ஒரு பொருள் என்று உணர்கிறது தான் நாம் அம்பாளிடம் போய் சேர்றது. அம்பாள் நம்மிடம் வந்து சேர்றது என்பது வந்து என்னுள்ளே அம்பாளா இருக்கால் நான் தான் அம்பாள் அப்படிங்கிறதான அந்த உணர்வு ஏற்படுகிறது. இதுதான் 2. இதுதான் ஆம் குரோம் அப்படிங்கிறதான 2 அக்னிஸ்வரூபமாக அம்பாளுடைய நேத்திரங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி பிரவேசயா ஆம் குரோம் அக்னயனயன பாத்திரே பிரவேசயா. அடுத்தது வந்து திராம் சோஷயா. திராம் அப்படிங்கிறதான மகாசக்தி சோஷயா அப்படின்னா க்ஷயம், அதாவது நமக்கு வரக்கூடியதான பீதி, பயம், அப்புறமா வந்து பலவிதமான ஆபிசார கர்மங்களால உருவாக்கப்பட்டதான தடஸ்தங்கள், கீலகங்கள், அர்கலங்கள், இதெல்லாம் என்ன வேணும்? சோஷிக்க வேண்டும். அவங்கெல்லாம் டிப்ரிசியேட் ஆக வேண்டும், சக்தி இழந்து போக வேண்டும். அதுதான் சோஷயா. திராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை பிரயோகம் பண்ணி சோஷயா த்ரீம் சுகுமாராயா, த்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்தி சுகுமாரயா. சுகுமாரம் அப்படின்னா அழகு. சுகுமாரன் அப்படின்னா முருகப்பெருமானுக்கும் ஒரு பேருண்டு. சுந்தரவதனன் சுகுமாரன். எப்பவுமே அழகாக இருக்கக்கூடியதான குமார வடிவத்தில் அமைந்ததான இறைவன். நமக்கு நம்மளுடைய வாழ்வு எப்பவுமே சுகுமாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு த்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பராசக்தியை வந்து நாம் தெரிந்துக்கிற முறையில நம்மளுடைய உடம்புல வந்து எப்பவுமே சுகுமாரத்துவம் விளையாடிவிடும். நாம் எப்பவுமே சுகுமாரமாகவே இருப்போம். அது மாதிரி திராம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம் வழியாக நம்மளுடைய பாவம், நம்மளுடைய பீதி, நம்மளுடைய சத்ருபாதை எல்லாம் சோஷித்து விடும். எல்லாமே வந்து செயலற்று விடும் அல்லது சக்தியை இழந்து விடும். அதே நேரத்தில் ஆம் குரோம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரங்கள் வழியாக இந்த நயன பாத்திரங்கள் பிரவேசயா நம்மளுடைய உடம்புக்குள்ள சர்வவிதமான நல்லதும், இந்த சூரியன் சந்திரன் காலம் சர்வம் சக்தி சர்வம் உள்ள வந்துடும், நம்ம உடம்புக்குள்ள வரும் இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ற நேரத்தில். அப்புறமா வந்து ஸ்ரீம் சர்வம் பிரவேசயா. ஸ்ரீம் அப்படிங்கிறது அஷ்டேஸ்வர சித்தியினுடைய மகாமந்திர சக்தி, மகாலட்சுமியினுடைய பீஜாட்சர மந்திரம் ஸ்ரீம். அந்த ஸ்ரீம் என்கிறதான சக்தியும், அதாவது ஆம் குரோம் திராம் த்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான இந்த பஞ்ச பீஜாட்சர மந்திர ஸ்வரூபம் சர்வம் பிரவேசயா, இந்த 5ம் எனக்குள்ளே வந்து சேர வேண்டும். அம்பாளுடைய பஞ்ச புஷ்பபானங்கள்ல இருக்கிறதான மகத்தத்துவம் போலவே பராசக்தி வந்து பஞ்ச பிரம்மாதிகளுக்கு 5 விதமான வேலைகளை கொடுத்து அவங்க ஸ்தானமானங்களை கொடுத்திருக்கார்கள். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான நிகிரகம், பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவன். அந்த சக்தியினுடைய லெவலுக்கு நம்மளுடைய மனப்பான்மை, நம்மளுடைய தியானம், நம்மளுடைய பக்தி உசர வேண்டும் அப்படிங்கிற தத்துவத்தை அண்டி நாம் வந்து பிரவேசயா எனக்குள்ள அது பிரவேசமாக வேண்டும், எனக்குள்ளே வந்து சேரட்டும். திரைலோக்கிய வரவர்ணினி, 3 உலகங்களிலேயும் வர்ணிக்கிறதுக்கு பரமயோக்கியது இருக்கக்கூடியதான மகாசக்தி ஸ்வரூபிணியான பரமேஸ்வரி சமஸ்த சித்தம் வசிகுரு, என்னுடைய மனசுல வரக்கக்கூடியதான எல்லா சித்தங்களும், சித்தம் என்ன சொல்லியிருக்கேன் இல்லையா, புத்தியினுடைய பெர்மனன்சி, புத்தி ஸ்திரமான அதுக்கு சித்தம் என்றுதான் பேர். புத்திக்கு வந்து மாற்றம் வந்துட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும் எப்போ. ஆனா அந்த புத்தி எப்போ இருக்கா கன்விக்ஷன் ஆகி ஸ்திரதையை பிடிக்கிறதோ, அந்த அனுபவத்தை நாடுகிறதோ, அந்த அனுபவத்தை சாத்தியமாக்கி கொள்கிறதோ, அப்ப அதுக்கு பேரு சித்தம். வித்தியாசம் புத்திக்கும் சித்தத்துக்கு. அப்பேற்பட்டதான அந்த சமஸ்த சித்தங்களும் வசீகுரு, எனக்கு வசீகரணமாக வேண்டும், நான் அதை வசீகரித்துக் கொள்கிறேன். சோ திரைலோக்கிய வரவர்ணினியான சமஸ்த சித்தத்தையும், பிரபஞ்சத்தில் எதையெல்லாம் திவ்யத்துவம் என்று அழைக்கிறார்களோ, எதையெல்லாம் சமத்காரம் என்று அழைக்கிறார்களோ, எதெல்லாம் ஜொலிதமாக இருக்கக்கூடியது என்று சொல்கிறார்களோ, எதற்கெல்லாம் உயிர் இருக்கு அப்படிங்கிறார்களோ, எதற்கெல்லாம் பிராணன் இருக்கு அப்படிங்கிறார்களோ, அந்த சர்வ சக்திகளையும் சர்வவிதமான சுத்த சக்திகளும் எனக்கு வசீகுரு. மம சத்ருன் சீக்கிரம் மாறையா, என்னுடைய சத்ருக்கள்
இம்மீடியட்டா, குயிக்கா, சீக்கிரம், மாறையா அவெல்லாம் ஒழிஞ்சு தொலையணும், அவங்கெல்லாம் இல்லாமலே ஆயிடணும். இந்த மாரணம், வசீகரணம் எல்லாம் அந்த 7 தத்துவத்தை சொல்லி கொடுத்தேன் இதுக்கு முன்னெடுத்ததில்லை, கீழே சோத்திரத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரதான மார்க்கம். ஸோ மம சத்ரு சீக்கிரம், இம்மீடியட்டா மாறையா அவெல்லாம் இருக்கிற இடம் இல்லாமல் போயிடணும். அப்புறமா ஜாகிர ஸ்வப்ன சுஷுப்தியாவஸ்தாஸ்து அஸ்மான் ராஜசோராக்னி ஜலவாத விஷபூத சத்ரு மிருத்யூன் ஜுராதி ஸ்போடகாதி நானாரோகேபியோ நானாபிச்சாரேபியோ நானாபவாதேபியா. என்னுடைய அஸ்மான் ராஜசோர அக்னி, ராஜா அப்படின்னா கவர்மெண்ட், ஆட்சி செய்யக்கூடியவர்கள், இவர்களுடைய சாசனைக்கு அடிபட்டு நாம் மாட்டிக்கிற சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ராஜகோபம்னு பேர் இருக்கு. சோர அக்னி அப்படின்னா திருட்டு பயம். திருட்டுன்றால் இங்கே திருட்டு, அபமானம், நோய், சத்ரு, இதெல்லாம் இந்த சோரத்தில் சேர்ந்தது. அக்னி, அக்னி என்றால் 3 விதமான தாபங்கள். அதுக்கு தானே சாந்தி 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 சொல்கிறோம். 3 விதமான அக்னிகள். இதிலிருந்து ஜல வாத விஷபூதா, ஜலத்தினால் இருக்கக்கூடியதான தோஷங்கள், வாதம், வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறதான 3 நோய் குணங்கள் இருக்கக்கூடியதான தன்மைகள், விஷபூதம், விஷத்தினால, பூதங்களினால. விஷம் என்றால் நஞ்சு, பலவிதமான டாக்ஸின்ஸு, பலவிதமான நோய்களுக்கு காரணம் விஷம்தான். நம்ம சாப்பிட்ற உணர்வே சில நேரத்தில் உணவே விஷமாகிவிடும். ஒரு பதார்த்தத்தோடு இன்னொரு பதார்த்தத்தை மிக்ஸ் பண்ணோம்னா அது விஷமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் புளி அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ், பால், இது 2 போட்டாச்சுன்னா உடம்புக்குள்ள அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்கு. இதெல்லாம் ராஜ சோர அக்னி ஜலவாத விஷபூத சத்ரு மிருத்யு. சத்ரு நம்மளுடைய எனிமிகள், மிருத்யு நாம் சந்திக்கக்கூடியதான மரணங்கள், மரண சம்பந்தமான விஷயங்கள், மரணத்துக்கு காரணமான காலங்கள். ஜுராதி ஸ்போடகாதி, ஜுரம் அப்படின்றால் ஃபீவர், நெருப்பு, காய்ச்சல், உஷ்ண சம்பந்தமான எல்லா விதமான ரோகங்கள். ஸ்போடகாதி வெடிக்கக்கூடியது, வெடிக்கக்கூடியது அப்படின்றால் இங்கே பிரகடிதமாகக்கூடியதான ரோகங்கள். உஷ்ண ரோகம், வாத ரோகம், பித்த ரோகம், கபரோகம், அப்புறமா வெளியிலிருந்து துத்தின ரோகம், கன்ஜக்டிவிட்டிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா, டிரான்ஸ்மிட்டிங் டிசீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அல்லவா. இப்போ ஏற்பட்டதான பலவிதமான ரோகங்களும் ஸ்போடகாதி சம்பந்தமானது, வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது, சூட்டினால் வரக்கூடியதான நோய்கள். நானாரோகேபியோ, பலவிதமான ரோகங்களும், நானாபிச்சாரேபியோ, பலவிதமான ஆபிச்சார கிருத்தியங்கள் யாராவது எனக்கு செஞ்சிருந்தார்களானா அதுவும், நானாபவாதேபியா, பலவிதமான அபவாதங்கள். அபவாதம் அப்படின்னா நம்மளை இகழ்ந்து பேசக்கூடியவர்கள், நம்மளுடைய பின்னாடி இருந்து குத்துறவங்க, நம்மளை தேவையில்லாமல் பழி சாத்தினவர்கள், இப்பேற்பட்டதான சர்வ விதமான துரிதங்கள் இருந்தும் பரகர்மஹா, அடுத்தவங்க நமக்கு செஞ்சு வச்சிருக்கக்கூடியதான சூழ்ச்சிகள், மந்திர தந்திர யந்திர ஔஷத சல்யசூன்ய சுத்ரேபியா. பரகர்மம், அடுத்தவங்க நமக்கு செஞ்சு வச்சுக்கக்கூடியதான சூழ்ச்சியான கர்மாக்கள், நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதான சாபங்கள், நம்மளை பிராகுகின்றவர்கள், நம்மளை அழிஞ்சு போடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், பலவிதமான காரணங்கள் உள்ளது. அதை தவிர்த்து மந்திரம் வடிவமாக நம்மளை உபதிரம் பண்ணுறவர்கள், தந்திர வடிவமாக நம்மளை உபதிரம் பண்ணக்கூடியவர்கள், யந்திர வடிவமாக நம்மளை உபதிரம் பண்ணக்கூடியவர்கள், ஔஷதங்கள் வழியாக நமக்கு உபதிரம் பண்ணக்கூடியவர்கள். ஔஷதம் அப்படின்னா பலவிதமான உணவுப் பொருட்களை மந்திர தந்திர யந்திர செயல்கள் வழியாக அந்த உணவுப் பொருளில் ஏற்றி அதை நமக்கு சாப்பிட கொடுப்பா. சில வீடுகள்லாம் எந்த பட்சணங்களும் சாப்பிடவே கூடாது. சில இடங்களில் போய் நமக்கு மனசுக்கு சரியில்லே தோணுனா அங்கே பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. இந்த உணவில் வசீகரணங்கள், நாசமாக போகிறதுக்குள்ளதான சில விஷயங்கள், விஷம், இதையெல்லாம் கலத்தி கொடுப்பா. அதை கொடுத்து வசீகரிக்க சம்பிரதாயம் எல்லாம் அகல சோத்திரத்தை சொல்லி கொடுத்தவங்களுக்கு அப்புறமா சௌந்தர்யகிரியில் வர்ணிச்சிருக்கு இந்த தத்துவங்கள் எல்லாம். ஸோ அப்பேற்பட்டதான விஷயத்தில் வழியாக இல்லை என்னை யாராவது ஸ்தம்பனம் பண்ணியிருக்கவோ, என்ன யாராவது உபதிரவம் பண்ணியிருக்கோ இருந்தா அவங்க அத்தனை பேரும் அதுதான் பரகர்ம மந்திர தந்திர யந்திரௌஷத சல்ய சூன்ய. சல்யம் அப்படின்னா தொந்தரவுபடுத்தக்கூடியது, சூன்யகா அப்படின்னா நமக்கு சூன்யம் வச்சிருக்கக்கூடியது, சுத்ரேபியா, சுத்ரத்தை அனுப்புறது. சுத்ரம் அப்படின்னா துர்மூர்த்திகளை நம்மளை உபதிரவம் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறது. சுத்ரம் அப்படின்னா சுத்ரங்கள் துர்தேவதைகள். துர்தேவதை ஸ்தாபிதம் பண்ணி வைப்பா. அவங்கள தாண்டி அந்த பக்கம் போகவே முடியாது யாராலையும். இதுக்கு தான் சுத்ரம்னு பேர் இருக்கு. இந்த சினிமா சீரியலில் பார்க்கல, நமக்கு 2 எள்ளு கஷ்ணம், ஒரு கோழி முட்டாய், அப்புறமா ஒரு கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் குங்குமம், இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சுத்ரகர்மம். சுத்ரேபியா சம்யக் மாம் ரக்ஷ ரக்ஷா, இந்த அனைத்தில் இருந்தும் என்ன நீ காப்பாற்ற வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நான் மந்திரத்தை ஜபம் பண்றேன், நான் உன்னை தெய்வமாக நினைச்சுட்டு இருக்கேன், நான் உன்னை ஆராதனை செய்கிறேன், எனக்கு உன்னிடம் பிரேமை இருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், என்னுடைய தாயாராக, என்னுடைய சர்வமாக நான் உன்னை மனசா வாச்சா கர்மனா
என்னது உன்னை நான் தெய்வமாக எடுத்துக்கொண்டிருக்கேன், அதனால் என்னை காப்பாற்ற வேண்டும், நீ ரக்ஷா. அதன் பிறகு பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி அம்பாளை பரிபூர்ண திருப்தியில கொண்டு வரார். ஓம் ஐம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹ்ரௌம் ஹ்ரஹ ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரூம் ஸ்ரைம் ஸ்ரௌம் ஸ்ரஹ மம சர்வகர்மாணி சாதய சாதயா ஹும் ஃபட் ஸ்வாஹா. இந்த பீஜாட்சர மந்திரங்களுடைய பிரதம மந்திரத்தை சேர்த்துதான் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான மந்திராட்சரம். இது ரெண்டும் சேர்ந்து பிரவர்த்தனம் செய்கிறது. ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரூம் ஸ்ரைம் ஸ்ரௌம் ஸ்ருஹ் அல்லது சுஹ். அதில் ஹூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மம என்னுடைய சர்வ காரியாணி என்னுடைய எல்லா காரியங்களும் எனக்கு சாதகமாக வேண்டும், சாதய சாதயா ஹும் ஃபட் ஸ்வாஹா. ஹும் ஃபட் ஸ்வாகான்னு முன்னாடி வைக்கிற மாட்டேன் உங்களுக்கு. நான் ஸ்வாஹாங்கிறது ஒரு முக்கியமான மந்திரம். ஹும் அப்படிங்கிறது ஒன்று, ஃபட் அப்படிங்கிற ஒன்று. ஹும் ஃபட் ஸ்வாஹா சொல்லி சேர்த்து சொல்கிறது இது நடந்தே ஆக வேண்டும், நடத்தி தந்து ஆக வேண்டுங்கிற நேரத்தில் தான் ஹும் ஃபட் ஸ்வாஹா ஆத்மா மந்திரம்னு பேர் இருக்கு. ஹும் ஃபட் ஸ்வாஹான்னு சேர்த்து சொல்கிறது. சாதாரணமாக இது வந்து தாந்திரிக முறைப்படி அபிஜார கர்மங்களில் தான் ஹும் ஃபட் ஸ்வாஹாங்கிறதான மந்திர துவனியை நான் பிரயோகம் பண்ணுறதான வழக்கம். இப்போது இந்த ஹிருதயத்தில் இதனுடைய என்ன பலஸ்ருதி அப்படின்னா, ராஜத்வாரே ஸ்மசானேவா விவாதே சத்ரு சங்கடே பூதாக்னி சோர மத்தியஸ்தே மயி காரியாணி சாதய ஸ்வாஹா. ராஜத்வாரத்தில், அதாவது இன்ஃப்ரண்ட் ஆஃப் ராஜாவுக்கு முன்னாடி நம்ம மேல் ஏதாவது குற்றச்சாட்டுனால நாம் நிற்கிறோம், விதிக்கு வெயிட் பண்ணிட்டு. இந்த காலத்தை கோர்ட்டு கவர்மெண்ட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ராஜாவுக்கு முன்னாடி ஸ்மசானங்களில் வா விவாதே சத்ரு சங்கடே, விவாதத்தில் ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் வாக்தர்க்கம் சொல்ல வேண்டிய இடத்துல சில விஷயங்களை சொல்லாமல் மறைமுகமாக சொல்லவோ அல்லது அவனுக்கு எதிராக பேசவோ செஞ்சால் அது வந்து கஷ்டமாக போயிடும். ஒரு வித்வானுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, சத்ருதை உண்டாக்கும்படியாக எதையும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். நெவர் எவர் அண்டகனைஸ். விவாதங்களில் சத்ரு சங்கடம், சத்ருக்கு நடுவில் நம்ம மாட்டின்னு சங்கடப்படுற நேரத்தில் இதுலேருந்தெல்லாம் பூதாக்னி சோர மத்தியஸ்தே, பூதங்கள் அக்னி அது மாதிரி திருடர்கள் இவர்களுக்கு மத்தியஸ்தில் நாம் மாட்டின்னு முடிக்கிற நேரத்தில் மயி காரியாணி சாதய ஸ்வாஹா, என்னுடைய ஃபுல்லஸ்ட் வெற்றி, எனக்கு ஃபெயிலியர்ங்கிறதே இருக்கக்கூடாது, நிச்சயமாக நீ என்னிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். இன்ஸ்ட்ரக்ஷன்: சண்டிகா ஹிருதயம் குஹ்யம் திரிசந்தியம் எப்படேன்னரஹ சர்வகாம பிரதம் பும்சாம் புக்திம் முக்திம் பிரயச்சதி. புக்தியும் முக்தியும் கிடைக்கும், இகத்திலையும் பரத்திலையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதான மகாமந்திரம்தான் இந்த ஹிருதய ஸ்தோத்திரம். இது ஹிருதய ஸ்தோத்திரம் சமாப்தம். சண்டிகா ஹிருதயம் குஹ்யம், இந்த சண்டிகா ஹிருதயத்தை வந்து மனப்பாடமாக மனசுக்குள்ள சத்தம் இல்லாமல் ரகசியமாக திரிகாலங்களில் யார் ஒருவர் படனம் செய்வார்களோ அவர்களுக்கு சர்வகாமப்பிரதம், அவர்கள் எண்ணக்கூடியதான எல்லா காரியங்களும் சாதிக்கப்படும். பும்சாம், புருஷர்களே அல்லது ஸ்திரீகளே, ஜனங்களே, இதை வந்து நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால இது எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுக்கு புக்தியும் கிடைக்கும், முக்தியும் கிடைக்கும். புக்தி அப்படின்றால் இந்த இகத்தில் சுக சௌக்கிய சந்தோஷமாக வாழறதுக்குள்ளதான எல்லா ஃபெசிலிட்டிஸும், இறந்த பிறகு இந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் முக்தியும் கிடைக்கும். பிரயச்சதி, யூ வில் அச்சீவ். இது ஹிருதய ஸ்தோத்திரம். ஹரஹர நம பார்வதீபதயே, ஹரஹர மகாதேவா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஓம் பராசக்தி மாதா கி ஜெய். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.